கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரலோகத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து நம்முடைய வேத பாடத்திற்கு செவிசாய்த்து கொண்டு வருகிற உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு, கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? எது கிறிஸ்துவின் உண்மையான சபை பார்த்தோம் இல்லைங்களா? அதனுடைய சாரம்சமும் நமக்கு கிளியராக புரிந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சபை என்றாலே அந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருப்பார். நம்ம எல்லோரும் அவருக்கு சரீரமாக இருப்போம். கிறிஸ்து மணவாளனாக இருப்பார், சபை மணவாட்டியாக இருக்கும். கிறிஸ்து தலைக்கு மூளைக்கல்லாக இருப்பார். அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கற்களைப் போல இருப்பார்கள். இவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாக இருப்பாங்க. அவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம். 144,000 பேர். அப்போ நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. இவ்வளவு தானா? 2000 வருஷத்தில் இவ்வளோ சத்தியங்கள் கேட்டு, இவ்வளோ மீடியாஸ், எவ்வளோ வசனங்கள், எவ்வளோ போதனைகள், எவ்வளோ போதகங்கள், எவ்வளோ சர்ச்சை எல்லாம் கேட்டு கூட 144,000 பேர் தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், வேதம் சொல்லுகிறது ஆம், 144,000 பேர் தான் சூப்பர் குவாலிட்டி உள்ளவர்கள். புரிதுங்களா? சூப்பர் நேச்சுரல் கேரக்டரை தங்களுக்குள்ளே கொண்டு வந்தவர்கள் இவங்க தான். அப்போ அவர்களுக்காகத்தான் இவ்வளவு ரிஸ்க்கு பிதாவாகிய தேவன் ஏறெடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அவர்கள்னு சொல்கிறோமே, அந்த அவர்களாக நாம் இருப்பதற்கு தான் நம்மை முன்னறிந்து, புரிதுங்களா, இந்த சத்தியம் கேட்குறோம்னாலே நம்மை முன்குறித்து இப்போ அழைச்சிருக்கிறார். இப்போ அழைச்சி தான் இந்த சப்ஜெக்டெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த வாரத்தில் கிறிஸ்துவுடைய சபை அப்படின்னாலே அது எத்தனை பேர் தானா? 144,000 பேர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், உண்மை உள்ளவர்கள் 144,000 பேர். அப்போ அந்த 144,000 பேர் அவருடைய செலெக்ஷன் இன்னும் முடியல. அது முடியறதுக்கு இந்த உலகத்தினுடைய, அது முடிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்தினுடைய முடிவு வந்துடும். அதான் கடந்த வாரத்தை நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் பூமியின் 4 காற்றுக்களை 4 பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம படித்தோம் இல்லையா? அந்த காற்றுக்களை விட்டுட்டா அந்த உலகத்தையே அந்த 4 காற்றுகளும் அழிச்சிரும். அதனால் வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து என்ன சொல்கிறாருன்னா, பூமியும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, தயவுசெய்து சீக்கிரம் அந்த காற்றுக்களை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் நீங்கள் எதையும் சேதப்படுத்த வேண்டாம். அப்போ முத்திரை போட்டு தீர்ந்தவர்கள் எத்தனை பேர்னு சொல்லி கவனிக்கும்போது பாருங்கள், இஸ்ரேலின் சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். இந்த 144,000 பேருடைய எண்ணிக்கை முடிவடைந்தால் 4 காற்றுக்களையும் விட்டுருவாங்க. 4 காற்றுக்களை விட்டுட்டாங்கன்னா இந்த உலகத்தையே அந்த 4 காற்றுகள் அழித்துவிடும். அந்த அழிவுக்கு பேர் தான் பைபிளில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஒன்று அர்மகதோன், இன்னொரு முக்கியமான பேர் என்ன தெரியுங்களா? 3ஆம் உலக யுத்தம். கவனிக்கிறீங்களா? புரியுதுங்களா? இந்த 4 காற்றுக்களை மொத்தமாக விட்டாங்கன்னா இந்த பூமி 3ஆம் உலக யுத்தத்திற்குள்ளே போயிடும். கன்ஃபார்மாக 3ஆம் உலக யுத்தம் வருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அதில் நிறைய சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். பின்னாடி வரக்கூடிய பாடங்கள் கூட நம்ம நிறைய அந்த இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் இப்போ நிறைய பார்த்துட்ருக்குறீங்க, எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. அப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்கள் சீக்கிரம் 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி தான் இந்த உலகம் போயிட்டுருக்கு. அர்மகதோன்னு சொல்லப்பட்டிருக்கு, மப்பும் மந்தாரமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு, இருளும் பால்கடிப்புமான நாள், இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கும் இந்த கடைசி காலங்களை குறித்து. அப்போது இந்த 144,000 பேர்த்தினுடைய லக்கம் முடிவடையாதனால தான் இன்னும் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரல. முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷம் இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உடனே வராது, அது ஆரம்பம். கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம போன வாரம் என்ன சொல்லி முடித்தோம்னா, அந்த 144,000 பேர் தான் திருச்சபை, அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஆனால் இந்த திருச்சபையாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தானே வாய்ப்பை தேவன் கொடுத்தாரு.
அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? இல்லை, சகல கோத்திரங்களையும், இஸ்ரேலுடைய சகல கோத்திரங்களையும் முத்திரை போடப்பட்டவர்கள் தான் 1,44,000 பேர். அதுக்கு பின்னாடி வர வசனங்கள் கூட ஒவ்வொரு கோத்திரமும் பேர் சொல்லி அந்த கோத்திரத்துக்கு 12,000 வரும். அப்போது இவைகளெல்லாம் பார்த்துட்டு அநேக போதகர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது நமக்கு இல்லை, இது இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த கோத்திரம் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுனால இப்போ ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லுது? நல்லா புரிஞ்சு நம்ம படிக்கணும், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு வசனத்தை வச்சு நம்ம எந்த முடிவும் பண்ணிடக்கூடாது. இப்போ வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் அந்த 1,44,000 பேர்த்து குறித்து சொல்லும் பொழுது அது இஸ்ரேலுடைய 12 கோத்திரம்னு சொல்லிச்சு இல்லையா? இப்போ அதே 14ஆம் அதிகாரத்துலேயும் அந்த 1,44,000 பேர்த்து குறிச்சிருக்கு. இப்போ நம்ம அதை வாசிக்கலாம். 14:1 வாசிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். இது கடந்த வாரமே பார்த்தோம் இல்லையா? அப்போ 7ஆம் அதிகாரத்தில் 1,44,000 இருக்கு, 14ஆம் அதிகாரத்துலையும் 1,44,000 இருக்கு. ஆனால் இந்த 14ஆம் அதிகாரம் ரொம்ப கிளியராக சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவரோட கூட இருக்கிறவங்க. அப்புறம் இவர்கள் யார்? இவர்கள் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள். அந்த ஸ்திரீகள் யாருன்னு போன வாரமே பார்த்தோம். இங்கே இருக்கிற பெயர் சபைகளால் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதவர்கள், கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி போவாங்க. ஒட்டு மொத்தமாக இவர்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்காங்கன்னு இந்த வசனம் சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் இஸ்ரேலுடைய சகல கோத்திரங்களிலும் இருக்கு. ஆனால் 14ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா பாருங்கள், இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். புரியுதுங்களா? மனுஷரிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அவரோட இப்போ நம்ம போன வாரமே பார்த்துட்டோம், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். சரியா? அப்போ இவங்க யாரு என்று சொல்லும்போது 7ஆம் அதிகாரம் இஸ்ரேலுடைய 12 கோத்திரம்னு சொல்லுச்சு. ஆனால் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிக்கும் பொழுது யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும். பாருங்கள், கலாத்திய சபையே போது அது புறஜாதி தான் இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்களும் ஆபிரகாமின் சந்ததி, வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, அப்போ புறஜாதிகளும் இதில் இருக்காங்களா இல்லையா? இல்லை இஸ்ரேலுடைய 12 கோத்திரம் தானா? அதிலே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் நம்ம படித்தோம் இல்லையா? இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பைபிள் சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தணும்னா 2 அல்லது 3 சாட்சி வேணும். பாருங்கள், கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும்ங்கிறார். ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தணும், இதான் சரி அப்படின்னு சொல்லணும்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 சாட்சி இருக்கணும். இல்லைங்களா? ஒரு வசனத்தை வச்சுட்டு நம்ம எதையும் முடிவு பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் தவறாக முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு வசனத்தை வச்சுட்டு அதைவே சொல்லி அதுவே பிடிச்சிக்கிறது. அப்படி இல்லை, வேத வாக்கியங்கள் ஜோடி இல்லாமல்றாதுன்னு படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ ஜோடினாலே 2 எக்ஸ்ட்ரா இன்னொன்று வந்துச்சுன்னா இன்னும் தெளிவாக நமக்கு அது புரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1,44,000 பேர் என்கிறவர்கள் இஸ்ரேலுடைய 12 கோத்திரம் தானா, இல்லை மனுஷரிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் அவங்க எடுக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது அதற்கு இப்போ பாருங்கள் ஒரு ஆதாரம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:3ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. அப்போ பாருங்கள், வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லிச்சு, இஸ்ரேல் ஜனங்களுடைய சகல கோத்திரங்களிலும் வெளியே வந்தவங்க 1,44,000 சொல்லுது. அதே வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, 1,44,000 பேர் பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் சொல்லுது. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க. பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். அதுலேயே 4ஆம் வசனம் பாருங்கள், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே,
கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். பாருங்க, அப்போ ஒரு வசனம் பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் சொல்லுது, ஒரு சாட்சி. ரெண்டாவது வசனம் மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் சொல்லுது, ரெண்டாவது சாட்சி. மூணாவது சாட்சி வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. பாருங்க, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது? சகல கோத்திரங்களிலும் இருந்து. பாருங்க, சகல கோத்திரங்களிலும் இருந்து, பாஷைக்காரர், ஜனங்கள், ஜாதிகள் எல்லாவற்றிலும். அப்போ 3 சாட்சி என்ன சொல்லுதுன்னா, ஒன்று பூமியிலிருந்து, இன்னொரு வசனம் மனுஷனிலிருந்து, இன்னொரு வசனம் எல்லா சகல கோத்திரங்கள் இருக்குது. இது 3 ஒரு விஷயத்தை சொல்லுது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மட்டும், அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய 12 கோத்திரம் சொல்லுது. இப்போ நமக்கு என்ன, எதை முடிவு பண்ணலாம்? மைனாரிட்டி முடிவு பண்ணலாம், மெஜாரிட்டி முடிவு பண்ணலாமாங்கிற கருத்து இங்கே வராது. பைபிள் இப்போ என்ன வசனம் படித்தோம்? 3 சாட்சி இருக்கணும். அப்போது இந்த 144,000 பேர் இஸ்ரேல் கோத்திரம் அல்ல, அவர்கள் மனுஷரிலிருந்து அதாவது உலக ஜனங்களிலிருந்து வந்திருக்காங்க, பூமியிலிருந்து வந்திருக்காங்க, சகல கோத்திரங்களிலிருந்து வந்திருக்காங்க. அப்போது எல்லா இடங்கள்லிருந்தும் வந்தவங்க தான் 144,000 பேருங்கிறதுக்கு 3 சாட்சிகள் கரெக்டாக சொல்லுது. அப்போ நம்ம எது சரி? அப்போது 144,000 பேர். கவனிங்க, இப்போ படித்தோம் இல்லையா கலாத்தியில், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அப்போது இந்த அழைப்புக்குள்ள எல்லா கோத்திரங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா கோத்திரங்கள்லேருந்து இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்காங்க. 144,000 பேருக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் அதே கொஸ்டின் தான். அப்படின்னா வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஏன் பர்டிகுலராக அந்த இஸ்ரேலுடைய 12 கோத்திரம், அப்புறம் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 ஏன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு? இதையத்தான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இதற்கு பேர் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். புரியுதுங்களா? அப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தா அது கரெக்டாக நமக்கு அது புரிஞ்சிடும். தெளிவாக வேத ஆராய்ச்சிகள் நமக்கு கிளியராக சொல்லுது. இப்போ நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். என்ன முடிவு பண்ணலான்னா, 3 வசனங்கள் எல்லா 144,000 பேர் மற்ற இடங்களிலிருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லுது. அதே சமயத்தில் ஒரு வசனம் மட்டும் அந்த வெளிப்படுத்தல் ஆகமத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது இஸ்ரேலுடைய 12 கோத்திரம். இப்போது இந்த வெளிப்படுத்தல் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த வெளிப்படுத்தல் ஆகமங்கிறது என்ன, அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும், நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லி முதல்ல ரெவலேஷன் பற்றி அந்த புஸ்தகத்தினுடைய இன்ட்ரடக்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு முதல் அதிகாரம் முதல் வசனத்திலேயே வெளிப்படுத்தின விஷயத்தினுடைய புஸ்தகத்தினுடைய விளக்கம் நமக்கு இருக்குது. வாசிக்கலாம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அன்புக்குரிய சகோதர சொல்ல கொஞ்சம் கவனிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை, இது யார் எழுதுறது? யோவான். யோவான் இதை எப்போ எந்த வருஷத்தில் எழுதுறாருன்னா கிபி 96வது வருஷத்தில் எழுதுறார். கொஞ்சம் கவனிங்க. இந்த வெளிப்படுத்தல் ஆகமம் இந்த ஒரு தரிசனம் அவர் பார்த்ததே கிபி 96வது வருஷத்தில். இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை. அப்போ எதிலிருந்து சீக்கிரத்தில்? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பிறகிலிருந்து இனிமேல் வரக்கூடிய ராஜ்யம் வரைக்கும் இந்த 2000 வருஷ சரித்திரம் இருக்கு இல்லையா, இந்த 2000 வருஷ சரித்திரம் இந்த பூமியில் சபையினுடைய சரித்திரம் எப்படி வரப்போகுதுங்கிறத தீர்க்க தரிசன பாஷையில் எழுதப்பட்டது தான் வெளிப்படுத்தலாகமம். வெளிப்படுத்தலாகமத்தில் என்ன இருக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலிருந்து அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஏற்படுற வரைக்கும் சபைக்கு என்ன நடந்தது, தேவனுடைய திட்டத்தில் சபையினுடைய காரியங்கள் என்ன, இதை தனியாக போய் எங்கேயும் படிக்க முடியாது. அப்போது அவருடைய பிள்ளைகள் மாத்திரம் புரிந்து கொள்கிற வகையில் வெளிப்படுத்தலாகவும் தீர்க்க தரிசன பாஷையில் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது எல்லாம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது இல்லையா. அப்போ அந்த தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டதை நம்ம எப்படி படிக்கணுங்கிறத இந்த புஸ்தகத்துக்கு ஜஸ்ட் முன்னாடியே தேவன் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். பாருங்கள், இந்த புஸ்தகத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்குது யோவான் இருக்குது, யூதா இருக்குது, பேதுரு இருக்குது. இப்போ பேதுரு கிளியராக இந்த புஸ்தகத்தை எல்லாம் எப்படி படிக்கணும்னு சொல்கிறா பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம்
20ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. பாருங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனத்துக்கும் சுய தோற்றமான பொருள் இல்லை என்று நீங்கள் முந்தியே தெரிஞ்சு வச்சுங்க. அப்போது நமக்கு ஏற்கனவே தெரியும், மலை அப்படின்னு பைபிளில் எங்காவது தீர்க்க தரிசனத்தில் சொன்னால் அது மலை இல்லை, அது ராஜ்யம். தண்ணின்னா தண்ணி இல்லை, அது ஜனங்கள். சில இடத்துல பரிசுத்தாவிக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு, சில இடத்துல வேத வசனங்களுக்கு ஒப்பிட்டும் அங்கே சொல்லியிருக்கு. அது எந்த இடத்துல எது சந்தர்ப்பம் அது நமக்கு புரியும். அப்போது நிறைய இடங்களில் மிருகங்களை பற்றியெல்லாம் பேசும். ஒரு சிங்கம் வந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த சிங்கம் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு, கரடி எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு, 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்ட்லேயே படித்தோம் இல்லையா. இவர்களெல்லாம் தீர்க்க தரிசன பாஷையில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள். அப்போ அந்த பாஷையில் சொல்லும் பொழுதே அவர் சொல்லிட்டார், இதுக்கெல்லாம் சுய தோற்றம் இல்லை, அப்போ இதுக்கு ஏதாவது ஆவிக்குரிய கருத்துக்கள் இருக்குது, அதைத்தான் நீங்கள் பார்க்கணுங்கிற. அப்போ வெளிப்படுத்தல் ஆகமத்தில் 3 வசனங்கள் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டவங்க தான் 144,000 சொல்லும் பொழுது, ஒரு வசனம் மட்டும் இஸ்ரேலுடைய 12 கூத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன முடிவு பண்ணணும்? அப்போது இதில் ஏதோ ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது, அது என்னன்னு இப்போ என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்போ ஒருவேளை வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 12 கோத்திரத்தினுடைய அந்த ஜனங்கள் தான் பார்த்தீங்கன்னா 144,000 பேத்தில் வருவாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம்னா, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? வெளிப்படுத்தல் ஆகமத்தில் இருக்கக்கூடிய அந்த 12 கோத்திரம் வேறு யாரும் இல்லை, ஏற்கனவே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு பிறந்த 12 பேர். அந்த 12 பேர் தான் 12 கோத்திரம். ஸோ இந்த 12 கோத்திரம் ஒரிஜினலாக எங்கே இருக்குது? ஆதியாகமத்தில் இருக்குது, த ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் த பைபிள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அந்த 12 கோத்திரம் யாருங்கிறத முதல்ல கவனிக்கணும். அப்போ எங்கே கவனிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா 35ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா ஒவ்வொரு கோத்திரமும் அதில் கிளியராக இருக்கும். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கொஞ்சம் படிக்கலாம் பாருங்கள். யாக்கோபின் குமாரர் 12 பேர். பாருங்கள், யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன். பாருங்கள், இப்போ லிஸ்ட்டில் பாருங்கள், ரூபன், சிமியோன், லேவி, அப்புறம் யூதா, 4 பேர் வரும். அப்படியே அந்த வசனங்களை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர். புரியுதுங்களா? இதுதான் ஒரிஜினல் கோத்திரம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரிஜினல் கோத்திரம் யாருன்னா இவங்க தான். மறுபடியும் வாசிக்கிறேன். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர். இவங்க தான் ஒரிஜினல் கோத்திரம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற அந்த கோத்திர அட்டவணை இருக்கு இல்லையா, அந்த கோத்திர அட்டவணையும் ஒரு லிஸ்ட் போடலாம். ஒருவேளை தேவன் ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிற யாக்கோபுடைய இஸ்ரேலுடைய 12 கோத்திரம் தான் அவர் சொல்லியிருந்தார்னா, ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிற 12 கோத்திரம் எங்கே வரணும்? வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் வரணும். இப்போ வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்கலாம் பாருங்கள். அதில் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யூதா கோத்திரத்தில் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. போதும். அப்போ பாருங்க, இப்படி ஒவ்வொரு வசனமா வரும். அப்போ பாருங்க, முதல்ல யூதா, அப்புறம் ரூபன், அப்புறம் காத்து, ஆசேர், நப்தலி, மனாசே, சிமியோன், லேவி, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன். இப்போ இந்த 2 லிஸ்ட்டு இப்போ உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கவனிங்க, நல்லா உத்து பாருங்க. இந்த 2 லிஸ்ட்டையும் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர் ஒரிஜினல் கோத்திரம் இருக்கு இல்லையா, அது அப்படியே வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் வந்திருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடித்தவர்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டு. பாருங்க, ஆதியாகமத்தில் தான் கோத்திரம் இருக்கு, ஆனால் வெளிப்படுத்தலாகமத்தில் தான் கோத்திரம் இல்லை. அந்த தான் கோத்திரத்துக்கு பதிலாக மனாசே வந்திருக்கார். மனாசே யாரு? மனாசே யாரு பாருங்க. அதே வெளிப்படுத்தலாம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, யோசேப்பு. யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள், ஒன்று எப்ராயிம், இன்னொன்று மனாசே. இப்போ தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வெளிப்படுத்தலாகவும்
7ஆம் அதிகாரத்தில் தான் கோத்திரத்தை வெளியெடுத்துட்டு அதற்கு பதிலாக யோசேப்பினுடைய இன்னொரு மகன் மனாசே கோத்திரத்தை உள்ள சேர்த்திருக்கார். இதுதான் நம்ம கவனிக்கணும். இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு வேளை வெளிப்படுத்தலாமத்தில் சொல்லியிருக்கிற 12 கோத்திரம் இஸ்ரேல் கோத்திரம் தான் நம்ம முடிவு பண்ணோம்னா, அப்போ இந்த 12 கோத்திரம் ஒரிஜினலாக எந்த கோத்திரம் வந்திருக்கணும்? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் வந்த கோத்திரம் அப்படியே வந்திருக்கணும் இல்லையா? ஆனால் வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் அந்த கோத்திரம் ஒரிஜினலாக வரல. ஒரு கோத்திரம் வெளியே போயிடுச்சு, தான் வெளியே போயிடுச்சு, அதற்கு பதிலாக மனாசே உள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்முடைய கேள்வி, ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதில் என்ன தேவன் நமக்கு சொல்ல வர்றாருன்னா, வெளிப்படுத்தலாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற கோத்திர அட்டவணை ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கிற ஒரிஜினல் இல்லை. அது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆவிக்குரிய ஒரு கோத்திர அட்டவணையை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால தான் தானுக்கு பதிலாக மனாசே உள்ள சேர்த்திருக்கேன். அப்படின்னா வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற கோத்திர அட்டவணை ஒரிஜினலாக ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட அட்டவணை அல்ல. அப்படின்னா ஏன் வெளிப்படுத்தலாகவும் 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேலுடைய கோத்திர அட்டவணை சொன்னார்? அதில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 அந்த 12,000 பேர்னு சொன்னார். இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இப்போ தான் நம்ம என்ன படித்தோம்? 2 பேதுரு 1 படித்தோம் இல்லையா? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனத்துக்கும் சுயத்தோற்றமான பொருள் இல்லை. அப்படின்னா இந்த வெளிப்படுத்தலாகும் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற இந்த ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் அது சுயத்தோற்றமான பொருள் இல்லை. அப்படின்னா தேவன் என்ன சொல்ல வர்றார்? இந்த கோத்திர அட்டவணை இருக்கு இல்லையா, இந்த கோத்திர அட்டவணைக்குள்ள இந்த 1,44,000 பேர் என்ன குணலட்சணத்தை உடையவர்களாக இருக்க வேணுங்கிறத தேவன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான். அதுதான் சுயத்தோற்றமான பொருள் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். அப்போ ஒரிஜினலாக அது கோத்திரம் இல்லை. அப்போ அந்த கோத்திரத்திற்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. அந்த 12 கோத்திரத்துக்கும் 12 கேரக்டர் இருக்குது. இப்போ அந்த 12 கேரக்டர் என்னன்னு இப்போ கண்டுபிடிக்கணும். இதுதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இதில் என்ன ஆச்சரியம்னா, தனியாக போய் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் என்ன அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தேவையும் இல்லை. தேவனே என்ன பண்ணிட்டார்னா, இந்த 12 கோத்திரங்களுடைய முற்பிதாக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் பிறந்த போது அவங்க என்ன நேச்சரில் பிறந்தாங்கங்கிறத அவங்களுடைய கேரக்டராகவே அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா பேர் எழுதி வச்சிட்டாராம். அந்த கேரக்டர் தான் இப்போ வெளிப்படுத்தலாகமத்தில் 1,44,000 பேருக்கு இருக்க வேண்டிய 12 கேரக்டர், 12 குணலட்சணம். அது என்னங்கிறத இப்போ நம்ம எங்கே போகலாம்? மறுபடியும் ஆதியாகமத்துக்கே போய் பார்க்கும்போது ஒவ்வொரு கோத்திர முற்பிதா பிறக்கும் போதும் அவர்கள் பிறந்த நேச்சரையே ஒரு கேரக்டராக சொல்லுவார். அந்த கேரக்டர் தான் வெளிப்படுத்தலாகமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 1,44,000 பேருக்கு அந்த கேரக்டர் மிகச்சிறந்து பொருந்தி வரும். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாமா? பாருங்கள். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் ரூபன் பிறக்கிறார். வாசிக்கலாம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசித்தார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். பாருங்க, ரூபன் பிறக்கும் போதே கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூபன் அப்படின்னு சொன்னாலே பார்த்தல் என்று அர்த்தம். அப்போ திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, கவனிங்க, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னன்னா பார்ப்பாங்களா? இப்போ நீங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க அன்புக்குரிய சகோதர சூழலை, நீங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. என்ன பார்க்குறீங்க? என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க சொல்கிறது பைபிள் இருந்து இருக்குதான்னு பார்க்கலாம். இவங்க சொல்கிறது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். கடைசியில் என்னென்னாவது பார்க்கலாம். பாருங்கள், அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ ஒரு 10-17 பாடங்கள் வந்துருச்சு. இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இதில் என்னமோ இருக்குது, சத்தியத்தின்படி இருக்குது, பார்க்கலாம். இதுதாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதைத்தான் வேதம் சொல்லுது. தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு முதல் இருக்க வேண்டிய கேரக்டர் பாருங்கள். யோவான் 5:39 வாசிக்கிறோம் இல்லையா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதுதான், ரூபன், ரூபா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா தேவனுடைய விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள். அப்போஸ்தலர் நிருபத்தில் ஒரு முக்கியமான அந்த பெரோயா பட்டணத்தார் பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அப்போது இன்றைக்கும் நிறைய பேர் சத்தியம் கேட்குறவங்க, இப்படியெல்லாம் பைபிள் இருக்குங்களா, இது வரைக்கும் தெரியலையே. ஒரு சில சகோதரர்களெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா, 40 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் பிரதர், இவ்வளோ பெரிய சத்தியங்கள் இருக்குன்னு தெரியல அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட இப்படியெல்லாம் பைபிள் இருக்கா, இப்படி அமெரிக்காவை பற்றி இருக்கா, இந்தியாவை பற்றி இருக்கா, 3ஆம் உலக யுத்தத்தை பற்றி இருக்கா, எல்லாத்த பற்றியும் பைபிள் இருக்கு. அப்போது முதல்ல தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய கேரக்டர்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஃபர்ஸ்ட் கேரக்டர். அடுத்தது 2வது சிமியோன். இப்போ வாசிக்கலாம், ஆதியாகமம் 29:33. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. பாருங்க, கேட்டருளி. அப்போ சிமியோன்னாலே கேட்டல்னு பொருள், புரியுதுல்ல? அப்போ செகண்ட் குவாலிட்டி என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2வது இருக்க வேண்டிய குணலட்சணம் கேட்கணும். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். புரியுதுங்களா? அப்போ முதல்ல சத்தியத்தை பார்க்கணும், 2வது நல்ல சத்தியத்தை கேட்கணும். கேட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன புரிஞ்சிடும்னா, இந்த உலகம் எல்லாம் மாயை, 2ஆம் உலகம் சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. அப்போ ராஜ்யத்துக்கு ராஜாக்களாகத்தான் தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கார். அப்போ நம்ம இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணோம், வெளியே வந்து அடுத்து என்ன செய்யணும்? அதுதான் ஆதியாகமம் 29:34 வாசிக்கலாம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். லேவி என்றாலே சேருதல் என்று பொருள். எங்கிருந்து எங்க சேர்றது? நம்ம உலகத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட போயிடணும். அதுதான் லேவி கோத்திரம். புரியுதுங்களா? அப்போ முதல்ல சத்தியத்தை பார்க்கணும், சத்தியத்தை கேட்கணும். இப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம சேர்ந்துடணும். அதனால தான் ஒரு பெரிய நீண்ட வசனம் எபிரேயர் நம்ம போன வாரம் கூட படித்தோம்னு நினைக்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூரிடத்திற்கும் பரலோகத்திலே பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும், போன வாரமே பார்த்தோம் இல்லைங்களா, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும், எப்படி முடிக்கிறார் பாருங்கள், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அதான் லேவி. எங்கிருந்து எங்கே வந்திருக்கும் பாருங்க, கடைசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வர்றவங்களாம். அப்போ 3வது குவாலிட்டி, இந்த உலகத்தை விட்டு தேவனிடத்தில் சேர்கிறவர்கள். சேர்ந்துட்டு என்ன செய்யணும்? இந்த பூமியில் தான் இருப்போம், அவரோட சேர்ந்துட்டோம்னா அடுத்து நம்முடைய வேலை என்ன? யூதா. இப்போ யூதாவுடைய கேரக்டர் பாருங்கள், ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பாருங்க, 4வது குவாலிட்டி என்னன்னா, கர்த்தரை துதிப்பேன், துதித்தல். அப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் இப்போ 4வது குவாலிட்டிக்கு வரும்போது சத்தியத்தை எல்லாம் நல்லா கேட்டுட்டு தேவன் என்ன செய்யணும்? துதிக்க வேணும். இப்போ துதிக்கிறதுனா எப்படி? அப்படியே வாயிலேயே ஸ்தோத்திர 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதியுமக்கே துதியுமக்கே அப்படின்னு பாடிட்டே இருக்கிறதா? அல்லது ஆசீர்வாதம் சொல்கிற மாதிரி 1000 தடவை மற்ற காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறதா என்று சொல்லி கவனிக்கும்போது, துதித்தல் என்பது வாயிலையும் செய்யலாம், புரியுதுங்களா? அதே சமயத்தில் நம்முடைய செயல்பாடுகளிலும் தேவனை நம்ம துதிக்கலாம், மற்றவர்களையும் துதிக்க வைக்கலாம். அதனால தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். நீங்களே வெளிச்சமாக இருங்கிறார். அப்போ நம்ம காட்டக்கூடிய நல்ல குணலட்சணங்கள் வெளிச்சமாக இருக்கும் மற்ற ஜனங்களுக்கு, அதுவே பிதாவாகிய தேவனை மற்றவர்கள் துதிப்பதற்கு ஏதுவாயிடுமா? அதே யோவான் என்ன எழுதுகிறார் பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், என் பிள்ளைகளை வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். பெரும் வசனத்தினாலும் வாய் நாவினாலும் அல்ல, நம்முடைய கிரியினாலும் உண்மையினாலும் தான் தேவனை நம்ம துதிக்க முடியும், அவர் அன்பு கூற முடியும். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம், கொலோசியர் 3:17, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும். அப்போ நம்ம 2 தான் செய்ய முடியும், ஒன்று வார்த்தை, இன்னொன்று கிரியை. எதை செய்தாலும்
அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. கவனிக்கிறீங்களா? இந்த 12 கோத்திரங்கள் குணலட்சணத்தில் இப்போ 4 குணலட்சணங்கிறது ஒரு ஃபஸ்ட் ரூம் மாதிரி பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே சத்தியத்துக்குள்ளே வரும்பொழுது முதல்ல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும், 2வது சத்தியத்தை கேட்கணும், 3வது என்ன செய்யணும், தேவனிடத்தில் சேரணும், 4வது தங்களுடைய செய்கைகள் மூலம் தேவனை அங்கே துதிக்கணும். புரியுதுங்களா? துதிக்கணும். இப்படி ஒரு சூழ்நிலைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். அடுத்த கேரக்டருக்குள்ளே போகும்போது பாருங்கள், ஆதியாகமம் 30:20 அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார்னு சொல்லி செபுலோன்னு பேர் வச்சாராம். அப்போ செபுலோன் என்றாலே வாசஸ்தலம் என்று அர்த்தம். இந்த 4 கேரக்டர் நம்ம என்னைக்கு சுதந்திரித்து கொள்ளுகிறோமோ அப்போவே நம்ம என்ன ஆயிடுவோம்னா தேவன் தங்குகிற ஒரு வாசஸ்தலம் ஆயிடுவோம். அதனால தான் நமக்கு என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பாருங்க, எபேசியர் 2:19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பாருங்க, நம்மெல்லாம் யாருங்க? தேவனுடைய வீடு. அப்ப தேவன் தங்குகிற வாசஸ்தலம். நிறைய வசனம் படிச்சிருக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? பாருங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அப்படிலாம் படிச்சிருக்கிறோம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் இந்த 4 கேரக்டரின் நல்லபடியாக நம்ம தேவனுக்கு முன்பாக செய்து காமிச்சிட்டோம்னா நம்மை தேவன் என்னவாக மாற்றார்னா அவர் தங்குகிற வாசஸ்தலமாக மாற்றுறார். அதுதான் செபுலோன். அடுத்தது 5வது குணலட்சணம் பார்க்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 30:18 அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயர். இசக்கார் என்றாலே பலன் என்று அர்த்தம். இப்போ எவ்வளோ பார்த்துருக்கோம்? பார்த்தல், கேட்டல், சேர்தல், துதித்தல், அதுக்கப்புறம் வாசஸ்தலம் 5 பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6வது. கொஞ்சம் கவனிங்க, 6வது. அப்போது இந்த 4 குணலட்சணங்களையும் நம்ம பெற்றுக்கொண்ட பிறகு தேவன் நம்மை வாசஸ்தலமாக அவர் நம்மளை நிர்ணயிக்கிறார். இப்போ அவர் தங்கக்கூடிய வாசஸ்தலமாக இருக்கார். யார் தேவன் தங்கக்கூடிய வாசஸ்தலமாக இருக்கிறார்களோ அவர்கள் பலன் கொடுப்பார்கள். ஏன்னா தேவன் அவங்களுக்குள்ளே வந்துடுறார். கிறிஸ்து அவங்களுக்குள்ளே வரும்போது அவர்கள் பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. அது என்ன பலன்? நம்மகிட்ட இருந்து காணிக்க அல்லது தசமபாகம் நிறைய போகிறது, அதுதான் பலனா? அல்ல. எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்ததுங்க. பாருங்கள், நம்ம நம்முடைய உயிர், நம்முடைய பாக்கெட்டில் இருக்கிற பணம் இல்லைங்களா, நம்முடைய மாமிசம் எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்தது. அவருக்கு திருப்பி கொடுக்குறக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மகிட்ட ஒன்று கேட்குறார், நீ பலன் கொடு. என்ன பலன் தெரியுமா? நம்மகிட்டிருந்து வெளியே வரக்கூடியது. அதைத்தான் கலாத்தியருக்கு பவுல் எழுதினார். அவர் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். பாருங்கள், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். கவனிக்கிறீங்களா? இதுதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்குற பலனா. இதை கொடுக்கணும். எங்கே கொடுக்கறது? தேவனுக்கு கொடுக்கறது. புரியுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கறது. அது புரியுது? அவ்வளோதானே? அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கணும். சபை மக்களுக்கு மாத்திரமல்ல, உலக ஜனங்களுக்கு. அப்போ எந்த இடத்துலையும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நற்கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக தான். ஏன்னா இவர்கள் ஏற்கனவே தேவனுடைய ஆலயம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு ஆலயம் வேறு மாதிரி ஆகிடுமா? அல்லது வேறு எங்காவது கல்யாணத்துக்கு போயிட்டு ஆலயம் மாறிடுமா? அப்போ எந்த சூழ்நிலையும் தேவனுடைய பிள்ளைகள் ஆலயம்தான். அப்போ ஆலயம்ங்கிற போது அவர்கள் தேவன் எதிர்பார்க்குற அந்த பலனை அவங்க கொடுக்கணும். சரி, எவ்வளோ கொடுக்கறது? அதுதான் அடுத்த குணலட்சணம். வாசிக்கலாம் பாருங்க, ஆதியாகமம் 30:11. அப்பொழுது லேயாள் ஏராளமாய் இருக்கிறதென்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டார். இந்த பலன்கள் எவ்வளவு கொடுக்கணும்னா காத்துனாலே ஏராளம்னு அர்த்தம். அப்போ என்ன, எவ்வளோ கொடுக்கணும்? நிறைய கொடுக்கணுங்கிறார். சில நேரங்களில் நம்ம இந்த அன்பு இதெல்லாம் எப்படி யார்ட்டு காமிப்போம்? அதாவது நம்முடைய ஃபேமிலியில் மட்டும் காமிப்போம். அந்த அக்கறை, அன்பெல்லாம் வெளியில் யார்ட்டையும் காட்ட மாட்டோம். ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நீ எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் காட்டணும். எப்படி காட்டணும்? நிறைய கொடுக்கணும். இந்த பலன்களை ஏராளமாக நீங்கள் கொடுக்கணும், தாராளமாக கொடுக்கணும். எங்கே போனாலும் நற்கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி கொடுக்குறவங்க ரொம்ப கம்மி தாங்க. அவ்வளோதான், 144,000 பேர் தான் கொடுக்க முடியும். மற்றவங்க எல்லாமே தவறிடுவாங்க. அப்போது எந்த இடத்துலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் எவ்வளோ கோபம் வரக்கூடிய சூழ்நிலையிலும் எவ்வளோ அவமானப்படக்கூடிய சூழ்நிலையிலும் அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, இந்த நல்ல குணலட்சணங்களை காட்டிகிட்டே இருக்கணும். எவ்வளோ காட்டணும்? நிறைய காட்டணும்.
அதனால தான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார் யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால், சந்தர்ப்பத்துக்கேற்ற கொடுங்கன்னு சொல்லலை, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார். புரியுதுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வாசஸ்தலமாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட நிறைய பலன் எதிர்பார்க்குறார். ஆவியின் கனிகள் எவ்வளவு கொடுக்கணும்? நிறைய கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தேவன் நம்மை ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வராராம். அது அடுத்த கேரக்டர். வாசிக்கலாம், ஆதியாகமம் 30:13. அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். பாருங்க, பாக்கியவதி என்று சொல்லி ஆசேர் என்று பெயர் வைத்தார். ஆசேர் என்றாலே என்ன அர்த்தம்னா ஆசீர்வாதம் அர்த்தம். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ஆசீர்வாதம், பிடிவாதம், பக்கவாதம். பிடிவாதம், பக்கவாதம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆசீர்வாதம். வாதம்னா வாதம் பண்ணுறான், பிடிச்சிக்கிறான் ஒரு விஷயத்தையே, அந்த மாதிரி சொல்கிறாரா தேவன். என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்படிப்பட்ட கேரக்டரில் நீ இருந்தீன்னா நான் உன்னை ஆசீர்வதிச்சே தீர்வேன். அதான் என்னுடைய ஆசீர்வாதம். புரியுதுங்களா? ஆசீர்வாதம்னாலே உன்னை நான் ஆசீர்வதிச்சே தீர்வேன். தேவன் நமக்கு கொடுக்கிற மகா பெரிய பாக்கியம். அதனால தான் கலாத்தியரில் பவுல் எழுதும்போது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பாருங்க, ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. இப்போ நமக்கெல்லாம் யாருக்கு தான் வந்திருக்குதா அந்த ஆசீர்வாதம்? நமக்கு, புறஜாதிகளுக்கு தான் அதிகமாக வந்திருக்கு இல்லையா? அப்போ வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்றுன்னு சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட கேரக்டருக்குள்ளே வந்துட்டோம்னாலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். எப்படி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மாதிரி. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவ்வளோ அவமானங்கள் பட்டு கூட இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்படியா பிரதர் அப்படின்ட்டு ஆஃப் ஆயிடுவோம். மறுபடியும் சொல்கிறேங்கிறார். என்ன நம்ம அப்படி தான் சில நேரத்தில் ஏதோ கொஞ்சம் ஆறுதல் சொன்னால் அப்படியே கேட்டு அப்படியே போயிடுவோம். அப்படி இல்லை, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஏன் சொல்கிறாரு? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவன் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பான். இப்போ அடுத்தது நமக்கு ஆப்போசிட்டாக நினைக்கக்கூடிய ஒரு டாக்டரின், தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? இன்றைக்கி போய் சாதாரண ஒரு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகிட்ட தேவன் உங்களை எப்படி பிரதர் ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? பிரதர், நான் ஹெட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், கை நிறைய பென்ஷன் வருது. என் ஒய்ஃப் பேங்க்கில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, கை நிறைய பென்ஷன் வருது. என் பையன் ஃபாரினில் படிக்கிறான், என் பொண்ணு ஃபாரினில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஐ எம் ஃப்ரீ. நான் இப்போ 2-3 வீடு கிடச்சி இருக்குது, அங்கே ஒரு தோட்டம் இருக்குது, இங்கே ஒரு நிலம் இருக்குது. தேவன் என்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கார் தெரியுமான்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதம் என்பது இந்த உலகத்தினுடைய பொருள்கள் மேல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா சத்தியத்தில் இல்லாத மற்ற ரிலிஜன் இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரராக இருக்காங்களே, அப்போ அவங்க யார் அவங்கள ஆசீர்வதிச்சது? இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள்களை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற பதவியோ பட்டமோ பொருளோ சொத்தோ சுகமோ நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. தயவு செய்து நிறைய பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அன்றைக்கி நிறைய போதகர்கள் இதுதான் சொல்கிறாங்களா, இதுதான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதம் இல்லைங்க, இது எல்லாம் அழிஞ்சு போயிடும். நாளைக்கு 3ஆம் உலகம் வந்தால் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடும். இது தெரியுமா ஆசீர்வாதம்? ஒருத்தர் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார், அவருக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு அத்தாட்சி தான் அடுத்த கேரக்டர். பாருங்கள், ஆதியாகமம் 30:8 வாசிக்கலாம். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். நப்தலி என்றாலே போராட்டம் என்று ஒரு அர்த்தம். அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும்னா அவர்கள் இந்த உலகத்தில் போராடுவார்கள். போராடினா சண்டை போடுறதில்ல, ஒரு போராட்ட ஜீவியம். யாராருக்கு விரோதமாக சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை சுற்றிலும் அசத்தியம் தான் அங்கே இருக்குது, பொய் தான் இருக்குது, தவறான கேரக்டர் இருக்குது. நம்ம நியாயமாக போகும்போது போராட்டம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவங்க மேலே. ஆண்டவருக்கு அப்படி தானே வந்துச்சு. அவர் வரும்போது சத்தியத்தை சொன்னார்,
பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் பொய்யில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்து மேலே கோபம் வந்துச்சு, அங்கே போராட்டம். அதே மாதிரி தான் திருச்சபையின் பிள்ளைகள் உண்மையாக சத்தியத்தில் இருக்கிறாங்கன்னா அவர்கள் இந்த பூமியில் போராடி கொண்டிருப்பார்கள். யாரை எதிர்த்து? எபேசியர் 6ஆம் அதிகாரம் படிக்கிறோம் இல்லையா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இதுக்கெல்லாம் விளக்கம் நிறைய பார்த்துருக்கோம். நம்ம மாம்சம்னா நாம தான், நமக்கு விரோதமாக தான் நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. அதைத்தான் சூசகமாக ஆண்டவர் சொன்னார், நான் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. முதல்ல நம்முடைய மாம்சத்தை வெறுக்கணும். அடுத்தது இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகள் நிறைய இருக்கிறாங்க நம்ம கூட. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், கெட்டுப்போன தேவதூதர்கள், அதான் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாங்கனாலே நம்ம படிக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. எல்லாமே தப்பு, எல்லாமே தப்பு, தவறான போதனை. அப்போ நம்ம ஒரு சரியான போதனைக்குள்ளே போகும்போதும் சரி, சரியான போதனை பற்றி சொல்லும்போதும் சரி, நமக்கு இவர்களோட என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது. பவுல் அதை உணர்ந்துட்டார். அதனால தான் சொன்னார், நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவினார். தீங்கு அனுபவி. அப்போது எப்படி ஒரு போரில் போய் ஒரு இராணுவ வீரன் சண்டை போடும்போது அவனுக்கு காயமாகுது இல்லையா? அந்த காயத்தை அவன் பொறுத்துக்கிறான். அதுக்கு மேலே அவனுடைய நாட்டுப்பற்று இருக்கும். அந்த மாதிரி தான் தேவன் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பு, அந்த பக்தி, இந்த போராட்டத்தில் நம்ம பெறக்கூடிய பலவிதமான காயங்கள், ஒருவேளை நம்ம உடலில் காயம் இல்லைனாலும் மனசளவுக்கு நிறைய காயப்படுத்திடுவாங்க, அவமானப்படுத்திடுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. ஆனால் அந்த போராட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இது ஒரு போராட்ட ஜீவியம். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 35:18. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். கவனிக்கலாம். அப்போ அந்த பெனானி என்றாலே துன்பம் என்று அர்த்தம். பென்யமீன் என்றால் பார்த்தீங்கன்னா வலதுகரத்தின் புத்திரன் என்று அர்த்தம். கவனிங்க, பெனானினாலே துன்பத்தின் மகன். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஒரு தேவன் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னாலே அவர்கள் இந்த பூமியில் ஒரு போராட்ட ஜீவியத்தில் இருப்பாங்க. மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு துன்பத்துக்குள்ளே இருப்பாங்க, ஒரு துன்பத்துக்குள்ளே இருப்பாங்க. இதில் என்ன விசேஷம்னா, இப்போ ஒரு சின்ன கேள்வி, போராட்டத்துக்கும் துன்பத்துக்கு என்னங்க வித்தியாசம்? அது வேணும் இல்லையா? போராட்டத்துக்கு துன்பத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம என்ன பண்ணணும்? சாத்தானுடைய தந்திரங்கள், போதகங்கள், தவறான கிரிகள் இதெல்லாம் எதிர்த்து போராடணும். அதை நிமித்தம் வரக்கூடிய துன்பங்களை சகிக்கணும். இதுதான் இந்த வித்தியாசம். புரியுதுங்களா? நிறைய அவமானங்கள் வரும்போது ஒருத்தர் திருப்பி அடிக்கிறாங்கன்னா திருப்பி நம்ம அடிச்சிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அதை சகிக்கணுமா. அதனால தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனசார்ந்தாலே நமக்கு துன்பம் வந்துருங்கிற. கவனிக்கிறீங்களா? அப்போ நடந்தால் இன்னும் அதிகமாக துன்பம் தான் வரும். இது கிறிஸ்தவர்களுக்கு அறியாத ஒரு சத்தியம். எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியில் வந்துட்டோம்னாலே நமக்கு எல்லா வசதியும் அவர் பண்ணி கொடுத்துருவார், எந்த பிரச்சனைனாலும் சால்வ் பண்ணிடுவார். இப்படி தாங்க சொல்லி கொடுத்து தவறாக வழி நடத்துகிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் தெய்வ பக்தியாக நடக்கணும்னு நினச்சிட்டாலே அவங்களுக்கு என்ன வந்துடும்? துன்பம் வந்துடும். அதையே உண்மையாக சகிக்கிறாங்கன்னா அவங்க கிறிஸ்து மேலே அன்பு கொண்டு இருக்கிறார்கள். அவங்க தாங்க 144,000 பேர் ஆக முடியும். அவங்க தானே ராஜாக்கள் ஆக முடியும், துன்பத்தை சகிக்கிறவங்க இல்லையா? இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி, இப்போ நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் துன்பங்கள் எடுத்துக்கூடாது, நமக்கு ஒரு சோதனைன்னு எடுத்துக்கணும். உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்கினி, ஒரு பெரிய நெருப்பு மாதிரி நமக்கு துன்பம் வருதான். அக்கினி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, இதுதான் ரொம்ப முக்கியம், இயேசு கிறிஸ்து மகிமையில் ராஜாவாக வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக வரும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் கொஞ்ச காலம் துக்கப்படுறீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்போ? ராஜ்யத்தில். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போவே சந்தோஷமாக மாறும், கொஞ்ச நேரம் சந்தோஷமாகுது, அப்புறம் மறுபடியும் துக்கம் வந்துடுது இல்லையா?
அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள். கோயம்புத்தூர்ல எல்லாம் சொல்லுவாங்க பங்காளின்னு. பங்காளின்னு என்ன? சொத்தை பங்கு போடுறவங்க இல்லையா? அண்ணன் தம்பிகள்லாம் சொத்தை பங்கு பங்காளி அப்படின்னாலே சொத்தை பங்கு போடுறவங்கிற அர்த்தம். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பங்கு கொடுக்குறாருன்னா, அவருடைய ஆட்சியிலேயே நமக்கு என்ன செய்கிறார்? ஒரு பங்கு கொடுக்குறார். அப்படின்னா எல்லாரும் போய் சேர்ந்துட முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? அவரோடைய பாடுகளை சகித்தால், படித்தோம் இல்லைங்களா, அவரோடே ஆளுகை செய்யலாம். அன்புக்குரிய சகோதர சூழலை இவ்வளோ கேரக்டர் வருது பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட போராட்டத்தை போராடுகிறவர்கள், அவருடைய வாசஸ்தலமாக இருக்கிறவங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பவர்கள், புரியுதுங்களா, துன்பத்தை சகிப்பவர்கள், இதெல்லாம் தான் கேரக்டர். இந்த கேரக்டர் தான் வெளிப்படுத்தலாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேரக்டருக்குள்ளே யார் இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தாங்களும் கிறிஸ்தவ கிட்டத்தில் போயிடுவாங்க, மற்றவர்களையும் கூட்டி சேர்ப்பாங்க. அந்த கேரக்டர் தான் இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 30:24 வாசிக்கலாம். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். யோசேப்பு என்றாலே கூட்டி சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு டைம் வரும்போது கூட்டி சேர்க்கிறார் படிச்சோம் இல்லையா? எபேசியர் 1:9 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாரையும் கூட்டுறாரோ அந்த மாதிரி திருச்சபையின் பிள்ளைகள் இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, இப்படிப்பட்ட நல்ல குணலட்சணங்களை காட்டினோம்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க? இந்த சத்தியத்துக்குள்ளே வருவார்கள். அவர்களை நம்ம கூட்டி சேர்க்கலாம். நிறைய பேர்னா ஆயிரக்கணக்கான பேர் அந்த அர்த்தம் இல்லை. தேவன் யாரெல்லாம் இந்த பூமியில் அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளாக நியமித்திருக்கிறாரோ அவர்கள் நம்ம பக்கத்தில் என்ன ஆவாங்க? வருவாங்க. அவர்களை கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள வருவோம். கடைசியாக இந்த மனாசேயினுடைய ஒரு கேரக்டரை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது பாருங்கள். ஆதியாகமம் 41:51 யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே பாருங்க. தான் கோத்திரத்தை எடுத்துட்டு மனாசே கோத்திரம் கொண்டு வந்தார் இல்லையா? இந்த மனாசேனால என்ன அர்த்தம்னா மறத்தல். லாஸ்ட் நம்முடைய வாழ்க்கையினுடைய உச்சக்கட்டம் வரும் பொழுது தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒரு மறந்துடுவாங்களாம். எதை மறப்பாங்க? நம்ம ஏற்கனவே ஈசாக்கின் திருமணம் சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம். அந்த ரெபேக்கால் அந்த அம்மா தன்னுடைய குடும்பம் கோத்திரத்தை எல்லாம் மறந்துட்டு தான் விட்டுட்டு தான் இப்போ என்ன பண்ணாங்க? காணாத மணவாளனாகிய அந்த ஈசாக்கை நோக்கி போன மாதிரி இப்போது அந்த அம்மாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது. அது வேதத்தில் தீர்க்க தரிசனமாக இருக்குது. அந்த அம்மா வேறு யாரும் இல்லை, நாம தான். ஈசாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கார். ரெபேக்காள் அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய திருச்சபைக்கு நிழலாக இருக்கார். இப்போது அந்த அம்மாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லப்பட்டது? அது அந்த அம்மாவுக்கு இல்லை, நமக்கு. சங்கீதம் 45:10 வாசிக்கலாம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பெரிய. பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். ரொம்ப அழகான வார்த்தை. அப்போ திருச்சபைக்கு தான் சொல்றார், நீ நல்லா கேட்டுட்டு சிந்திச்சுக்கோ, இது உன்னுடைய அழைப்பு எப்படின்னு தெரிஞ்சுக்கோ சொல்றார். உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், அப்பொழுது ராஜா அளவில் பெரிய. எப்போ? உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. நமக்கு ஆதி தகப்பன் வீடு ஆதாம், அது சாத்தான் வீடாயிடுச்சு. அதனால் இந்த பூமியில் தவறான குணலட்சணங்கள் டெவலப் ஆகிடுச்சு, பாவம் டெவலப் ஆகிடுச்சு, பரிசுத்தம் இல்லாத அசுத்தம் டெவலப் ஆகிடுச்சு. இதையெல்லாம் விட்டுட்டு இதை மறந்துட்டு நீ இயேசு கிறிஸ்துவை நோக்கி என்ன செய்யணும்? பண்ணி வரணும். அதைத்தான் சொல்கிறார். அப்படி யார் எல்லாத்தையும் மறந்துட்டு வருகிறார்களோ அவர்கள்தான் திருச்சபை. இந்த 12 கோத்திர குணலட்சணத்தை உடையவர்கள்தான் திருச்சபை. அதனால தான் இந்த 12 கோத்திர குணத்திரத்தை உடையவர்கள் தான் 144,000 பேர் என்பதற்கு நமக்கு காட்டுவதற்காகவே வெளிப்படுத்தலாகும் 7 ஒவ்வொரு கோத்திரத்தையும் பேர் கொடுத்தாராம். ஏன்னா ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு குணம். அதில் இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு கோத்திரமும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 சொல்லியிருக்கு இல்லையா? அது என்ன ஒரு கருத்தை நமக்கு வலியுறுத்துது என்று சொல்லும்போது, இந்த 144,000 பேர் எப்படி வந்தாங்கன்னா 12 144 இல்லையா? அப்போ 12னுடைய மல்டிப்ளிகேஷன் தான் 144. அப்போ இதனுடைய முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் 12 பேர் வந்தாங்க இல்லையா? இந்த 12 பேரில் இருந்தால் அது மல்டிப்ளை ஆகி
144,000 பேராக பெருகுது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தில் 12, இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையில் 12 ஆரம்பிச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் 144,000 பேர்த்தில் வந்து முடிவடையும். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, அது ஏன் ஈக்குவல் சொன்னார், ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் 12,000 அப்படி சொன்னார்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 12 கோத்திரமும் 144,000 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இந்த 12 கோத்திர குணலட்சணத்திலையும் ஈக்குவலாக இருக்கணும். ஒருத்தர் வந்து பிரதர் நான் வந்து 10 கோத்திர குணலட்சணம் இருக்குது, இந்த 2 தாங்க வரமாட்டேங்குதுன்னு சொன்னால் யூ ஆர் ரிஜெக்டட், அவ்வளோதான். புரியுதுங்களா? 12 குணலட்சணத்திலையும் நம்ம ஈக்குவலாக இருக்கணும். 12 குணலட்சணத்திலையும் ஈக்குவலாக காட்டுறவர்களாக இருக்கணும். அதை நமக்கு சொல்கிறதுக்கு தான் அந்த ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000ங்கிற ஒரு கருத்தை நமக்கு முன்னாக அங்கே தேவன் வைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சூழலே, ஒரு தடவை ரீகால் பண்ணலாமா? திருச்சபையினுடைய ஒரு கேரக்டர் எப்படி இருக்கணும் இந்த பூமியில் என்று சொல்லி கவனிக்கும் போது, ஃபஸ்ட்டு ரூபன் பார்த்தல், சத்திய வசனங்களை பார்க்கணும். 2வது கேட்கணும், அவரிடத்தில் சேரணும், நம்முடைய கிரியைகளினால் அவரை துதிக்கணும், அவருடைய வாசஸ்தலமாகணும், பலன் கொடுக்கணும். என்ன பலன்? ஆவிக்குரிய கனிகள் எவ்வளோ கொடுக்கணும்? ஏராளமாக கொடுக்கணும். ஏராளமாக கொடுக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஆதாரமே நம்முடைய போராட்ட ஜீவியமும் நம்முடைய துன்பமான வாழ்க்கையும். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக செய்யும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகளை தேவனிடத்தில் கூட்டி சேர்த்து எல்லாவற்றையும் மறந்து தேவனை நோக்கி நம்ம போகிறோம். இந்த 12 கேரக்டர் தான் இந்த பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 12 கோத்திர குணலட்சணங்களை உடையவர்கள் தான் 144,000 பேர். இந்த 144,000 பேருடைய இலக்கம் இன்னும் முடிவடையவில்லை. முடிஞ்சிருதுன்னா 4 காற்றுகளை 4 பேர் விட்டுருப்பாங்க. இன்றைக்கி ஒரு மகா பெரிய ஒரு உபத்திரவ காலமாக இந்த பூமி அந்த பெரிய உபத்திரவ காலத்துக்குள்ளே வந்திருக்கும். 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார் பாருங்க. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. பாருங்க, நீதிமான் மடிந்து போகிறான், புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். கவனிங்க, அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இவங்களை எடுத்துருவார். 144,000 தன்னுடைய மனைவியை தன்னோடு எடுத்துட்டு அவர் பரலோகத்துக்கு போயிடுவார். அதனால தான் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னாரா? ஓகே, இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு போயிடுவார். ஆனால் எப்போ? ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார். ரொம்ப தெளிவான வசனம். ஒரு மகா பெரிய தீங்கு இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 144,000 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுதான் நீதிமான். எவர்களை நீதிமான் ஆக்குகிறாரோ அவங்களை எடுத்து மகிமைப்படுத்திடுவார். படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போது இன்னும் இந்த 144,000 பேருடைய இலக்கம் முடியவில்லை. முடிஞ்சதுன்னா ஒரு மகா பெரிய தீங்கு இந்த பூமிக்கு வந்துடும். இதை சில டிரான்ஸ்லேஷனில் டிசாஸ்டர் இருக்கும். ஒரு பேரழிவு இந்த பூமியை தாக்குவதற்கு முன்பாகவே. அந்த பேரழிவுக்கு பேர் தான் 3rd World War, 3வது உலக யுத்தம், அர்மகதோன். பெரிய ஒரு பிரளயம் இந்த பூமியில் வரப்போகுது. அது வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டி திருச்சபையை அவர் எடுத்துக்கொள்வார். இதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். சரி, அப்போது இப்படி வர்றவங்க தான் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். கவனிங்க, இப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பார்ட். இப்போ இந்த பூமிக்கு ஒரு பேரழிவு வரப்போகுது. அந்த பேரழிவுக்கு முன்பாகவே 144,000 பேர் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இப்போ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. இப்போ யோவான் இதை தான் பார்க்குறார், 144,000 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாச்சு. அப்போது ஒரு கேள்வி வருது. ஏற்கனவே அந்த கேள்வி நம்ம கேட்டாச்சு. என்ன கேள்வி? இவ்வளோ ஒரு வருஷங்களில் உண்மையாக ஆண்டவருக்கு அந்த ஒரு மனவாட்டியாக இருக்கிறவங்க 144,000 பேர் தானா? ஆமாம். அப்படின்னா அவங்க யார்? உண்மை உள்ளவர்கள். அப்போது நம்ம என்ன படிக்கிறோம்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்போ நிறைய பேர் விசுவாசத்துக்குள்ளே வந்திருப்பாங்க இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்போ அதுலேயும் செலக்ட் ஆகி கிரியை செஞ்சுருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இல்லையா? இல்லை. அப்போ யாருக்கு தான் வாய்ப்பு? அப்படி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ளவங்க தான் 144,000 பேர். அப்படின்னா அந்த அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒன்றுமே சேர மாட்டாராம். அவங்களையும் தானே கூப்பிட்டுருக்கார் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டால்,
இந்த கேள்விக்குரிய விடையை நம்ம கண்டுபிடிக்கிறதுடைய மூகாந்திரம் தான் இப்போ பாருங்கள், 1,44,000 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டோன்னே அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்கார் யார்? யோவான். அப்போது அவருக்கு இன்னொரு காட்சி கொடுக்கப்படுகிறது. என்ன காட்சி? வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முதல் வார்த்தை மட்டும் கொஞ்சம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு. இவைகளுக்கு பின்பு அப்படின்னா எவைகளுக்கு பின்பு? 1,44,000 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்பு. புரியுதுங்களா? மறுபடியும் பார்க்குறார். அதான் குரூப் எடுத்தாச்சே. டோட்டல் பிளானில் 1,44,000 பேர் மேலே போயாச்சு. மறுபடியும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது? வாசிக்கலாம். நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இதை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பார்த்தா இன்னொரு பெரிய குரூப் நிற்கிறாங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது பாருங்க, வெள்ளையங்கள் தரித்து கையில் குருத்தோலைகள்லாம் பிடிச்சிட்டு ஒரு குரூப் நிற்கிறாங்க. அவங்க எத்தனை பேர்னு எண்ணவே முடியலையா. அதாவது எண்ணக்கூடாதுன்னா தேவனுக்கு தெரியும். நமக்கு இவர் பார்க்குற காட்சி எப்படி இருக்கு. ஏற்கனவே 1,44,000 நம்பரை கிளியராக சொல்லிட்டார், இவங்க தான் திருச்சபை. ஆனால் அதுக்கு அடுத்த இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க எண்ணக்கூடாத ஜாதியாக இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் வெள்ளையங்கள் தெளித்து குருத்தோலை பிடிச்சிட்டு இவங்க யாருன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா? அப்போது ஏற்கனவே 1,44,000 பேர் செலக்ட் ஆகி போனதுக்கப்புறம் இந்த அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்கள தேவன் கைவிட்டுட்டாரா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டால், கைவிடவில்லை. அவர்களையும் அவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அந்த அவர்கள் தான் இந்த வெள்ளையங்கள் தரித்து நிற்கிறாங்க இல்லையா? அப்போ இவங்க எந்த பிரச்சனையில் மாற்றுறாங்க, எப்படி ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறாங்க, இவங்களுக்கு பரலோகத்தில் இடம் உண்டா இல்லையா, இதெல்லாம் தெரியாது. ஆனால் அடுத்த வாரம் இதற்குரிய அத்தனை விடைகளையும் தெரியும். அந்த விடைகளை அடுத்த வாரம் பார்ப்பதற்காக காத்திருக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.